ஒருத்தருமே வந்து பயப்பட தேவையில்லை. ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்கிறோம். பெரிய இதுகள் போட்டு பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலிக்கான எங்கே நிற்கிறோம்னா யாழ்ப்பாணம் மாதவில் நிற்கிறோம். புயலும் யாழ்ப்பாணம் இதில் வந்து நாங்கள் இப்போ மாதலுக்கு வந்து நாங்கள் என்ன மாதிரி மாதல் கடற்கரை என்ன மாதிரி கொஞ்சம் நிற்கிறத பற்றி பார்க்க வந்தாங்க. புயல் வந்து கடந்து போயிடும் வலு குறைஞ்சோன்னு போதுனா சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி என்ன மாதிரி நாங்கள் வந்து காட்டி கொள்ள போகிறோம். என்ன மாதிரி நிலவரம் இருக்குது. கடற்கரையில் காற்று கூட இருக்கும். பழமையாக ஊருக்கு இருக்கிற காற்றுல பார்க்க கடற்கரையில் கூட இருக்குது. இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் நிலவரம் இருக்கிறத காட்டி கொள்ள போகிறோம். இதை வந்து சுனாமி வர போகிறது இல்லை, கொஞ்சம் கொந்தளிப்பு நடக்க போகிறது இல்லை. நார்மலாக ஒரு கடல் வந்து ஒரு சீட்டமாக இருக்கும். இந்த புயல் வந்து சீட்டமாக இருக்குது. வந்து நாங்கள் இந்த காலையில் பார்க்க போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்க போது நாங்கள் இப்போ காணிக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து மாதகள் கடற்கரையில் நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அலைகின்ற சீட்டத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து போர்டுகள் எல்லாமே வந்து உள்ளே ஏற்றி வச்சுக்கிறவ. இப்போ அதெல்லாமே வெளியில் தூக்கி வந்து விட்டு நம்ம பாருங்க. எல்லா போர்டுகளையும் வந்து இங்கால எல்லாம் வந்து பாதுகாப்பாக எல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கணும். கடல் சீட்டமாக இருக்குது. முதல்ல வந்து அந்த டித்வா புயலுக்கு இப்படி தான் ஒரு சீட்டம் இருந்தார். அந்த நேரமே இதெல்லாம் ஏற்றி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து எல்லாம் வங்காள பார்த்தோம்னா அந்த மாதகள் முழு படகுமே வந்து மாதல் படகு முழுக்க அங்கே பாருங்க. இதெல்லாம் அந்த படகு போட்டியெல்லாம் நடக்கிறது. அந்த இடமெல்லாம் ஒரு வெளியாக இருக்கிறது. இதில் தான் நடக்கிறது. அந்த கல்லடியிலெல்லாம் போய் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் அதில் தெரிய கல்லடியிலெல்லாம் போய் நிற்கிறாங்க. முதல் இப்போ வந்து நிற்க முடியாது. அவ்வளோத்துக்கு வந்து ஒரு இதாக இருக்குது பாருங்க. அவ்வளோதுக்கு வந்து கடலும் வந்து நல்ல ஒரு வெளிநோக்கி வந்த ஒன்று அலை கூடத்தானே அதில் வந்து வெளிநோக்கி வந்த மாதிரி இருக்குது. நீங்கள பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை பக்கம் காற்று நாங்கள் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். பழமையும் பார்க்க அதிகமாக எதிர்பார்க்கலாம். அந்த பெரமரம் எல்லாம் காட்டுறோம் பாருங்க. எல்லாமே வந்து கடற்கரையில் நிற்கிறதால வந்து கொஞ்சம் மழை கூடவாக இருக்கலாம். இதில் ஒருத்தருமே வந்து பயப்பட தேவையில்லை. புயலால் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுதான் நான் உங்களுக்கு பயந்து பார்த்த நியூஸில் பெருமளவு இல்லை செயலேருந்து கொண்டு போகுது, அதை வலுலேருந்து கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். அப்படி வந்து வலு குறைஞ்சி கொண்டு போகுதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தவன். அப்படி குறைஞ்சி போயிட்டேன்னால் எங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. ஏன்னா வந்து அந்த 4 நாளுக்கான திரட்டிய மழை வீழ்ச்சி 600 mm, அதாவது 600 மில்லிமீட்டர், அதாவது 60 சென்டிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும் மாதிரி சொல்லி அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாகி போய் கொண்டு தான் நான் போன நாளிலும் சொல்லியிருப்பேன். அது வந்து அந்த 4 நாளையும் சேர்த்து மழை வீழ்ச்சி இருக்க மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ மழை வந்து ஒரு தூரல் மழை தான். காற்றோடு இருக்க வந்து ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு சோன்ற சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. மற்றபடி மழை வந்து ஒரு தூரல் மழை தான். நல்ல ஒரு பெரும் கொந்தளிப்பாக இருக்குது. இப்போ இந்த நேரம் வந்து இங்கே சின்ன பிள்ளைகளை பின்னங்களை விட்டுறாங்க. கடற்கரைக்கு போகிற மாதிரி வந்து போய் நீங்கள் போய் இழுத்து கொண்டு போயிடும். கடல் வந்து இழுத்து கொண்டு போயிடும். இதில் கரையில் நின்று பார்க்கறதுக்கு பெருசாக தெரியல. அங்கே தொங்கலில் பார்த்தா தெரியும். அந்த இது வந்து நல்ல ஒரு சோன்ற ஒரு சத்தத்தோடு பாருங்கள் தொங்கலில். இப்போ நாங்கள் லூர்து அன்னை என்ற திருத்தலம் அந்த இதுக்கு பின்னால் தான் நிற்கிறோம். இப்போ போய் அதில் வந்து நாங்கள் அதில் அந்த பாதையில் நடந்து போய் பார்க்கலாம். கிட்ட போய் காய்ச்சல் கடலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த இதை வந்து போய் காட்டிக்கொள்ள போகிறோம். நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் லூர்து அன்னை திருத்தலத்துக்கிட்ட நிற்கிறோம். அவ்வளோக்குள்ளே நிற்கிறோம். எங்களை முழுக்க வந்து நல்ல ஒரு மரங்களோட கூடிய ஒரு ஏரியாவில் தான் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்த கொட்டில் போட்டிங்கன்னா கடற்கரைக்கு பதிலான சொல்ல கொட்டில் அப்படியே பிடிக்கிட்டது. ஃபோனே கையில் பிடிக்க முடியலை. ஃபோனே தள்ளி கொண்டு தான் போகுது. அவ்வளோத்துக்கு வந்து ஒரு நல்ல காற்றாக இருக்குது. எங்கால் அப்படியே உங்களுக்கு கடலை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இந்த பாதையெல்லாம் நடந்து போகணும். அதே உங்களுக்கு போய் அதில் அப்படியே சும்மா அப்படியே என்ன மாதிரி என்ன கொஞ்சம் தொங்கல் வரைக்கும் போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். அந்த அலைகள் வந்து ஒரு ராட்சச அலைகள் தான் சொல்லலாம். இது ஒரு சாம்பிள் தான். இதில் பார்க்க தெரியும். நிறைய பேர் பார்த்துருப்பினோம். தம்பி நீங்கள் என்னடா இதை சொல்கிறான்னு நீங்கள் கேட்கலாம். இதில் பார்க்க நீங்கள் நிறையவே வந்து பார்த்துக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. இந்த பாதை இதுக்கு முதல் மலையோடையாக பாதை டேமேஜ் ஆகிட்டு. சரி, கொஞ்சம் தூரம் போய் உங்களுக்கு என்ன வேண்டு காட்டிக்கொள்கிறேன். பாதை நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நிற்கிறேன், நம்புகிறேன். இதனால் வந்து பாலம் மாரி தான் போகுது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த பாதை போகைக்கு அடிக்குது எல்லாம். அப்போ கடல் வந்து இது வந்து அடிக்குது. அப்படி அவ்வளோதுக்கு வந்து இந்த ஓட்டைக்கால இந்த பாதை இதுக்கால அடிக்குது. அவ்வளோதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்கிறோம். பெரிய இதுகள் போட்டு பாருங்கள். கடல் வெள்ளம் இதில் கதைக்கிற சில நேரம் கேட்காது. சிலது ஏன்னா அந்த பெரிய இறைச்சல் சத்தம் உண்டு. நாங்கள் இப்போ கடலில் நடுவுக்காக போகிற மாதிரி தான். ஆமாம் நான் கோயில் இதுக்கு ஏன்னா வந்து அந்த இதை அடிக்க அப்படியே கிளப்புது. கம்பி போட்டு பூட்டி இருக்கீங்கன்னா முன்னாலும் வந்து அந்த இதை வந்து கொங்குலிட்ட வந்து அப்படியே கிளப்புற மாதிரி தான் வெள்ளம் அடிக்குது பாருங்க.
இந்த போட்டு வர்றதுக்குள்ள வந்து அடிக்கிற அடியே இவ்வளோதுக்கு ஒரு பெரிய ஒரு அடி ஒன்று அடிக்குது வெள்ளம். இதில் வந்து அந்த கருங்கல்கள் கொட்டியிருக்கிறால இந்த மண்ணில் வந்து மரிக்காமல் இருக்குது. இல்லாட்டி இந்த மண்ணில் எல்லாமே வந்து இத்தனைக்கு அரிச்சு உள்ளே வந்திருக்கு கடல் கூட. அந்த கடல் பிரதேசங்களில் அப்படி இந்த இதுகள் வந்து கொட்டி விடுற கருங்கல் இதுகள் கொட்டி விடுறத பாருங்க. மழை லைட்டாக கொஞ்சம் தூரத்தை தொடங்கிட்டுது. இந்த விஷுவலை கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க. சில நேரங்களில் அலைகள் வந்து சின்ன அலைகள் வருது, சில நேரம் ஒரு பெரிய அலைகள் வருது. அதெல்லாம் இந்த பாதையில் போகிறது கொஞ்சம் பயமாக இருக்கும். கோவத்தில் பெரிய அலையை பாருங்க. மாட்டு அலைகளாக வருது. நம்பி போயக்கே இதை கலண்டு பிடிச்சினே இப்படி அடிச்சு போட்டு வருது பாருங்க. நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட மாதல் கடற்கரை தான் நாங்கள் போய் அந்த மீனவர் பிரதேசங்களுக்கு கோயில் வேண்டாம் போய் அதுக்கே வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். நாங்கள் ஓகே, இங்கால வந்து நாங்கள் அந்த படகுக்குரிய அந்த என்ன படகுகள் நிப்பாட்டி வச்சிருந்து அந்த விலைகள் தட்டி தான்ற வேலோ அது மாதல்ல கடற்கரை பக்கத்தில் அந்த லோடு தானே திருத்துறதுக்கு பக்கத்தில் தான் வந்து நாங்கள் இதெல்லாம் அந்த மரங்களையும் போட்டுருக்கோன்னா இதெல்லாம் அந்த இதுகள் போட்டுகள் தள்ளி ஏற்றுறவை இதெல்லாம் வந்து அங்கே தொங்கல்லையாக இருக்கிறது. இப்போ ஒன்று வந்து இங்கே எல்லாம் வச்சுக்கிறேன் பாருங்க. கடலெல்லாம் இங்கே வரைக்கும் அடிக்குது. அதை ஃபுல்லாக இதெல்லாம் இந்த மீன்பிடி ஆக்கள் போகிறது. நான் கூட மாதளையும் இந்த மாசி மாதம் எல்லாம் அந்த தங்க மீன் பிடிக்கிறது, அந்த மாசி மாதம் முரல்கள் வரும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதம் தான் அந்த தங்க மீன் பிடி வர்றது. அதெல்லாம் வந்து ஒரு மாதத்தில் ஃபேமஸாக போகிறது. இந்த மீன் வயிற்றுக்குள்ள இதை நெட்டி ஏதோ ஒன்று இருக்கிறேன்னு சொல்கிறவ அது வந்து ஒரு நல்ல விலை போகும் என்று சொல்கிறவ. போங்காலி பக்கம் கடற்கரை எல்லாமே வந்து ஒரு இதாக தான் போய் கொண்டிருக்குது. அதில் வந்து அந்த குடிசைகள் இருக்குது, அதை நான் நல்லா கட்டி வச்சுக்கணும் கொண்டு கொண்டு கலதான் பக்கம் இருக்கிற அந்த குடிசைகள் கடற்கரை பக்கத்தில் கொட்டுகள் போடுறாங்க. கொஞ்சம் பலப்பாக தானே போடணும். நாங்கள் நேராக போனால் அப்படி இந்த கரையோரம் அப்படி நடந்து போய்கொண்டே இருக்கலாம். எல்லா ஒரு காலத்தில் கடல்கள் நல்ல தொங்கல்லையாக நிற்கும். இதுக்கு நாங்கள் நடந்துருக்கலாம் சும்மாவே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இங்கே வரைக்கும் கடல் அடிக்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. இதில் எங்கே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாது. இப்போ நம்பி நாங்கள் அதுக்குள்ளே இறங்கல. இப்போ கடல் தொழில் செய்கிறாங்களே தெரியும், அடிக்கடி வந்து போய் தெரியும் இதுக்கு எங்கே பள்ளம் எங்கே மேடு இருக்குண்டு. நாங்கள் சும்மா நம்பி இதுக்கு இறங்கலாது. இதுதான் இப்போ மாதல் கடற்கரைன்ற ஒரு தற்போதைய நிலைமை. இதில் நாங்கள் பயப்படுறதுன்னு ஒன்றும் இல்லை, ஒரு கொந்தளிப்பாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, நாங்கள் அப்படி எங்களை தொடர்ந்து போய் காட்டில் வேண்டாம் காட்டி கொண்டு போகிறோம். கடற்கரை ஓரம் இருக்கிற அந்த தென்னை மரங்களை பாருங்களேன். அதில் பாவம் அவ்வளோதான் போராடுறது இந்த காற்றோட.
என்ன ஒரு சின்ன காற்று வந்தானே பெரிய காற்று வந்தானே முதலாவது பாதிக்கப்படுறார்கள் இந்த தென்னை மரங்கள். எவ்வளோ எதிர்த்து போராடணும் சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஒரு மழையும் பெய்து நல்லா இருட்டி கொண்டு வருது. மழை வேற வேற கொஞ்சம் கூடி கொண்டு தான் பெறுது. சொல்லியிருந்தவ கொஞ்சம் மழை கூடும், கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தவ. மழையை கூடி கொண்டு தான் வருது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த மாதவிலேருந்து கீரிமலை பக்கம் வந்தோன்றது. நாங்கள் இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து கொஞ்சம் வேறு அலை வந்து அதிகமாக அடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே மீன்பிடியதில் நடக்கிற இடம் தான், ஃபுல்லாகவே கடற்கரை ஏரியா தான். உங்களுக்கு ஒரு கிட்ட போய் அதை காட்டி கொள்கிறேன். இதோட அப்படியே இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த 2 நாளைக்கு இந்த நிலைமை தொடரும் என்று நினைக்கிறேன். பாருங்க என்னென்னு சொல்கிறேன், அந்த ஒரு வெள்ளம் அந்த புரண்டு ஓடுற மாதிரி தான் அந்த அலை இருக்குது. இதில் வந்து அந்த தொழில் செய்கிற அந்த போட்டு இதில் வந்து அந்த இதை நிப்பாடி போட்டு இந்த மீன்கள் தட்டி எடுக்கிற வேலைகள் தட்டுற அந்த வேலைகள் செய்கிறவ சுழற்சியும் இருக்குது பக்கத்துலேயே. பாருங்களேன், தொங்கலில் பாருங்களேன், அந்த தொங்கலில் தான் அந்த அலை வந்து அந்த புரண்டு வர்றது. அப்படியே அந்த தட்டி அந்த தொங்கலில் குறுக்கா கட்டுகள் கட்டியிருந்தால் அது வந்து மேலெலும்பு மடித்து வந்து மேலெலும்பு அதில் வந்து சிவச்சுக்கு அந்த கட்டு கட்டியிருக்கணும். அரிக்கக்கூடாதானே தான். எவ்வளோ தூரத்துக்கு அரிச்சிட்டு தஞ்சு இவ்வளோ தூரத்துக்கு அரிச்சு மண் எடுத்துருக்கும். ஓகே, இதோட வந்து நாங்கள் அப்படி இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணுன்னு சொல்லிக்கொள்ளுங்க. இப்படி வந்து இது ஒரு பதட்டமான ஒரு நிலைமை ஒன்றுக்கு ஒழிய அவ்வளோத்துக்கு பெருசாண்டு இல்லை. நாங்கள் மீண்டும் அடுத்த ஒன்று சந்திப்போம். ஓகே, பாய்.